ஏம்மா இது ரொம்ப மோசமான ஏரியாம்மா. இங்க இருக்கிறவனுங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. எல்லாம் திருட்டு பசங்க. நம்ம தான் நம்ம பொருளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த அப்படி மடி பையில பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அம்மா, திருடன் கிட்ட இருந்து என் பொருளையும் பேக்கையும் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. என்ன அம்மா நொம்மானுகிட்டு ஆப்பக்கடை தாயம்மான்னு சொல்லு. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. இந்த பக்கத்துலதான் தள்ளு வண்டியில ஆப்பக்கடை வச்சிருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா. நெல்லுமா. ஏம்மா புள்ளத்தாச்சி பொண்ணு துணைக்கு ஆள் இல்லாம ஒத்தையா வந்திருக்கிற, கையில பேக் வச்சிருக்கிற, மூஞ்சி வேற சோகமா இருக்குது. வெளியூரா? என்ன மேட்ரு? நீ பதில் சொல்லாம தலை குஞ்சிட்டு நிக்கிறத பாக்கும்போது உன் வாழ்க்கையில ஏதோ ஏடாகுடமா நடந்துக்குதுன்னு தெரியுது. நான் சொல்றது சரிதானே? இந்த பாருமா, வாழ்க்கையே ஹோட்டல்ல இருக்கிற இடியாப்பம் மாதிரி சிக்கலாதான் இருக்கும். சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு நில்லு, ஜெயிச்சு காட்டு. புரியுதா? அட என்னம்மா யோசிக்கிற? முகத்தை பாரு, பசியில எப்படி வாடி போய் கிடக்குது. சாப்பிடறதுக்கு கையில காசு இல்லையா? அதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி வெறும் வயித்தோட இருக்கலாமா? தப்புமா. பக்கத்துலதான் என் ஆப்ப கடை இருக்குது. வா, 2 ஆப்பம் ஊத்தி தர, சாப்பிடு வயிறார. அட சொல்றேன்ல, வா. இல்லம்மா, எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெயில்ல வந்த அசதியில என் முகம்லாம் டல்லா இருக்கு. நான் வரேன் தாயம்மா. சாப்பிடுன்னு சொல்றேன், புடிவாதமா வானாங்கிற. சரி போ. இந்த பாரு, உனக்கு பசிச்சா பக்கத்துலதான் நம்ம கிடக்குது, வந்து சாப்பிடு. துட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத. புரியுதா? பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு, என்ன கஷ்டமோ என்னன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்குது. பட்னியாக போகுது, எங்க போதோ. நம்ம வீட்டுக்கு இருக்கு போய் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய் செங்கல் வராயா, இங்க வா. யாருக்கிட்ட கேட்டாலும் அபிய பாக்கலன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது சஞ்சு? சரி வா, பக்கத்து ஏரியால போய் தேடுவோம். என்னம்மா? ஒரு அக்கா கார் தொடச்சாங்க, காசு கொடுங்க. அந்த அக்கா எங்கம்மா இருக்காங்க? இந்த பின்னாடி நிக்கிறாங்க. சரிம்மா, நான் கொடுக்குறேன். ஏம்மா, நீங்க தான் கார் தொடச்சிங்களா? சரிம்மா, இந்தா. சாரிம்மா, கொஞ்சம் இருங்க, வண்டியில இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். சஞ்சீவ், அந்த பர்ஸ்ல பணம் இருக்கு, அதை எடுத்து அந்த கார் தொடச்ச பொண்ணு கிட்ட கொடுத்துரு. நில்லுமா, காசு வாங்கிட்டு போ.
ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஸ்ரீஜா? அம்மா, முத்தழகுக்கு அபி அவ வாழ்க்கையில குறுக்க வந்தா எங்க அவ வாழ்க்கை கைவிட்டு போயிருமேன்னு பயம் இருக்கே தவிர நம்மள மாதிரி அபி மேல அவளுக்கு வெறுப்புலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் முத்தழகு அபிய தன்னோட எதிரியா பாக்கல. அதனால நாம அபிய கொல்ல போற திட்டத்தை முத்தழகு கிட்ட சொன்னா கூட முத்தழகு அந்த திட்டத்தை ஒத்துக்க மாட்டா. அப்படி அவ ஒத்துக்காட்டி நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இத பத்தி எல்லாம் முத்தழகு கிட்ட சொல்ல வேணாம், நாமளே இத பாத்துக்கலாம். சரி ஸ்ரீஜா. நான் இப்பவே அந்த ரவுடிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். சரி. ஹலோ. தீபக்கா? ஆமா, யார் பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்க நம்பர் கொடுத்தாங்க. நீங்க எனக்காக ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் என்ன, ஆஃபா இல்ல ஃபுல்லா? அப்படின்னா? ஆஃப்னா கை கால் எடுக்கிறது, ஃபுல்லுன்னா ஆளே காலி பண்றது. ஃபுல் தான் வேணும். ஆஃப்னா 5 லட்சம் பேமெண்ட், ஃபுல்லுன்னா ட்ரிபிள் ஆகும் 15. ஓகேவா? ஓகே ஓகே, எவ்வளவு அமௌண்ட்னாலும் ஓகே தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யாரையும் தேடி போய் நேர்ல பார்க்க மாட்டேன். பேமெண்ட் அக்கவுண்ட்ல போட்டுட்டு போட வேண்டிய ஆளோட போட்டோ அட்ரஸ என் போனுக்கு அனுப்புனா சத்தம் இல்லாம வேலையை முடிச்சிருவேன். அதுதான் எனக்கும் வேணும். நீங்க கேட்ட பணத்தை நான் நீங்க சொல்ற அக்கவுண்ட்ல நான் போட்டுடுறேன். உங்க போனுக்கு நீங்க கொல்ல வேண்டிய ஆள் போட்டோ மட்டும் நான் அனுப்புறேன். ஆனா கொல்ல வேண்டிய ஆள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா. என்ன ஸ்ரீஜா? என்னமாச்சு, படுத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, தூக்கம் வருது, அதான் படுத்துட்டேன். நம்ம அம்மா பகல் எல்லாம் தூங்காதே. கொஞ்ச நேரமா இவங்க நடவடிக்கையே சரியில்லையே. ஒருவேளை நல்லவளா மாறிடுச்சோ தெரியலையே. அம்மா நல்லவளா மாறினா இந்நேரத்துக்கு என்ன உடனே மாட்டி விட சண்டை போட்டிருக்குமே. எதுக்கு வம்பு? சேஃப்டிக்கு இடுப்புல ஒரு ஊசிய போட்டுற வேண்டியதுதான். சரிம்மா, நீ நல்லா தூங்கு. சரி ஸ்ரீஜா. எதை குத்தக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை குத்திட்டாளே. ஐயோ ஐயோப்பா. டேய் அண்ணா, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நீ இந்த பக்கம் போய் பாரு. சரிண்ணே. ஏய் வாடா போலாம். அண்ணா, போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்துக்கிறீங்க? நான் பார்த்தது இல்லப்பா, நீங்க வேற யாரையா கேட்டு பாருங்க. பார்த்தது நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லப்பா, இந்த ஏரியால பார்த்தது இல்ல. அங்க பக்கத்து ஏரியால வேணா விசாரிச்சு பாருங்க. சரிங்க. என்ன பண்றானுங்க? டேய், என்ன அந்த பக்கம் ஏதாவது விசாரிச்சியா? அங்க யாரும் பாக்கலையா? நீங்க எதுவும் விசாரிச்சீங்களா? இந்த பக்கம் ஃபுல்லா விசாரிச்சுட்டா, யாரும் பாக்கலன்ட்டாங்க. சரி, ஒண்ணு பண்ணுவோம், இந்த பக்கம் போய் விசாரிப்போம். ஏய், போலாம்.
என்னடா எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்தீங்களா? யாரும் பாத்தாங்களாமா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேண்ணே, யாரும் பாக்கலன்றாங்கண்ணே. நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டானாமா? அவன் அவனுக்கு புத்தி ஏம்மா இப்படி எல்லாம் போகுது? எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன்தாம்மா. டேய் செந்திலு, ஐயோ செந்திலு. அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க. அவன்கிட்ட இத பத்தி நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். அப்படி நீங்க எதுவும் கேட்டா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்க செந்தில முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த மனநிலைமைதான் செந்தில தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுருக்கு. ஆமா தாயம்மா, உங்க பேர் என்ன? ஊர்க்காரங்க மக்கு அறவேக்காடுன்னு என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். ஆனா நீங்க திட்டலாமா சொல்லுங்க? செந்திலுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய நீங்களே அவனை தப்பா பேசலாமா? நான் வேணும்னு அப்படி எல்லாம் பண்ணலம்மா. அவன் பண்றதும் அப்படிதானே இருக்கு. கிறுக்குத்தனமா ஊர்ல போய் எதையாவது பேசிட்டு வந்துருவான். ஊர்ல இருக்கவங்க அவனை திட்டுவாங்க, அடிப்பாங்க. மத்தவங்க அவனை திட்டுறத பார்த்து எனக்கு வயித்தெரிச்சலா இருக்குமா. நான் அடிச்சாலாவது அவனுக்கு ரோஷம் வந்து அவன் புத்திசாலித்தனமா நடந்துக்க மாட்டானதான் அப்படி செய்யறேன் நானு. அவன் ஆத்தா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்குன்னு யாருமே இல்லையம்மா. நான் மட்டும்தான். நான் ஒருத்தி தான் அவனுக்கு ஆதரவா இருக்கேன். நானும் போய் சேர்ந்துட்டா இந்த புத்தி கெட்ட பையல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்தி விடுவாங்களே. இவன் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுங்கிறதுக்காக தாம்மா அவனை நான் அடிக்கிற திட்டுற. தாயம்மா, செந்தில் எல்லார் மாதிரியும் தெளிவான ஆளா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்கான முயற்சி தான் தப்புமா. தாயம்மா, திட்டியோ அடிச்சோ யாருக்குமே புரிய வைக்க முடியாது. அதே அன்பா சொல்லி பாருங்க, கண்டிப்பா செந்தில் புரிஞ்சுப்பா. என் பேக திருடன் திருடிட்டு போனப்போ அந்த பேக நீங்க மீட்டு கொடுத்தீங்கல்ல, அப்பவே நீங்க தைரியமான ஆள்னு எனக்கு புரிஞ்சுது. உங்க தைரியத்தை கொஞ்சம் அன்பா செந்திலுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க. அவனும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லபடி ஆயிடுவான். ஏமா, என் பேரன் செந்தில குழந்தையில இருந்து நான் தாமா தூக்கி வளர்த்தேன். ஆனா இத்தனை நாள் வரைக்கும் அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லம்மா. 5 நிமிஷத்துல நீ எனக்கு அவனை புரிய வச்சுட்டியம்மா. திருட்டு போன பேக தான் நான் அவனுக்கு காப்பாத்தி கொடுத்தேன். ஆனா நீ என் பேர உசிரியே காப்பாத்தி கொடுத்துட்ட தாயி. சரி தாயம்மா, நான் வரேன். எங்கம்மா? ஏமா நில்லுமா. எங்கம்மா போற இப்போ? தெரியல தாயம்மா, கால் போற போக்குல போறேன். ஏம்மா, உனக்கு புருஷன் குடும்பம்னு எதுவும் இல்லையா? அத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் தாயம்மா. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஏய் கொண்டாங்கடா, வைங்கடா. செம்ம கட்டண அண்ணே, பாக்க தானே ஆளு ஒல்லியா இருக்கா. 1 லாரி வெயிட் இருப்பா போல. ஐயோ, யாரு இவனுங்க? எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கானுங்கன்னே தெரியலையே. அண்ணே, ஆளை தூக்கியாச்சு, இப்ப என்ன பண்ண போறான்? டேய் இருடா, நமக்கு வேலை கொடுத்த ஸ்ரீஜா மேடத்துக்கு போன் பண்ணி அடுத்ததா என்ன பண்ணலான்னு கேப்போம். ஸ்ரீஜா மேடத்துக்கு போன் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கலாமா? ஷோ, அட அரலூசுங்களா, நீங்க தான் நான் அபிய கொல்ல ஏற்பாடு பண்ண ரவுடிகளா? என்ன போய் அபின்னு நினைச்சு கடத்திட்டீங்களேடா. எல்லாம் பைத்தியங்க. ஐயோ, வைப்ரேஷன்ல இருக்க போன் வேற கிச்சு கிச்சு மூட்டுதே. என்னடா ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேன்றாங்க.
இது வேற. ஏய், நாங்க உன்னை கொல்றதுக்காக கடத்திட்டு வந்திருக்கோம். நீ பயமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், கட்டை எடுத்து 4 போடுறான். ஏய், போது நிறுத்துடா. பாட்டி திட்ட மாட்டல்ல? சத்தியமா திட்ட மாட்டேன்டா. சத்தியமா திட்ட மாட்டல்ல? அட திட்ட மாட்டேன்னு சொல்றேன்ல, அது கூட போ. எனக்கு உடம்பு அசதியா இருக்கு, நான் அப்புறமா வரேன். போடா கண்ணு. சரி ஆ. சரிக்கா, நான் ஆப்ப கடைக்கு வரேன். சரி, நீ ஆப்பக்கல்ல ஆப்ப சுடுவ, நான் என்ன பண்றது? நம்ம கடையில சாப்பிடுறவங்க கிட்ட காசு வாங்கி கல்லால போடு. காசு வாங்கி கல்லால நானு பாக்க? நான் காசு வாங்கி போட்டா சரியா வாங்கி போட மாட்டேன், நீ என்ன திட்டுவ. அதெல்லாம் நான் ஒன்னும் திட்ட மாட்டேன். காசு எப்படி கல்லால வாங்கி போடணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நீ சொல்லி தரியா? அப்பவா போலாம். ஏ இரு, இப்படியே வா, இந்த ட்ரெஸ்ஸோடவே வா. ஏன் இதுக்கு என்ன குறைச்ச? உன்னையே முக்கா பேண்ட்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? இதனாலதான். உனக்கு நான் வேற ட்ரெஸ் தரேன், அதை போட்டுட்டு வா, கடைக்கு போலாம். வேற ட்ரெஸ்ஸா? எனக்கா? வா. பார்த்தது இல்லண்ணா. இல்ல பார்த்தது நல்லா பார்த்து சொன்னா. பார்த்தது இல்லண்ணா, எல்லாம் பாருண்ண. என்னடா இது, யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்றானுங்க. அதானே. சரி வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். டேய் செந்திலே. என்ன செந்திலா கூப்பிட்ட? ஆமா. அக்கா எப்பயுமே என்ன முக்கா பேட்டன் தான் கூப்பிடுவா, இப்பதான் முதல் தடவையா செந்தில்னு கூப்பிட்டு இருக்கா. டேய், ஆளே கலெக்டர் மாதிரி டிப் டாப்பா மாட்டியப்பா. வரட்டா? அக்கா நான் கலெக்டர் மாதிரி இருக்கேன்னா? நீ கலெக்டர் மாதிரியே தான் இருக்க. வா. நான் கலெக்டர் தான். அக்கா நாம இப்ப எங்க போறோம்? முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆப்ப கடைக்கு போறோம். சரிக்கா. அக்கா நான் உனக்கு கேப்பேன், நீ கோவப்படக்கூடாது. கேளுப்பா. உண்மையாலுமே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வா. அக்கா கால் வலிக்குது, ஆட்டோல போலாமா? சரி வா. அண்ணா யாருமே பாக்கலன்றாங்க. இது பாக்கலையா? ஆமாமா. இருங்கடா. மேடம், உங்களுக்கு டீயா காஃபியா? அக்காக்கு காபி, எனக்கு டீ. அப்படியா? அண்ணா 2 காஃபி 1 டீ. ஓகே மேடம். மேடம், உங்களுக்கு இது எத்தனாவது மாசம்? நிற மாசம் தான். ஓ அப்படிங்களா? இப்ப அபி மேடம் இங்க இருக்க விஷயத்த எப்படி சஞ்சு சாருக்கு போன் பண்ணி சொல்றது? மறந்துட்ட பாருங்களேன். என்ன மறந்துட்டீங்க? நான் மார்க்கெட் வந்த விஷயத்த எங்க அப்பாட்ட சொல்லாம வந்துட்டேன். வீட்டு சாவி எங்க இருக்குன்னு அப்பாக்கு தெரியாது. 1 நிமிஷம் இருங்க, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, சொல்லிட்டு வாங்க. ஹலோ சஞ்சு சார், நான் உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. சஞ்சு சார், நான் உங்க ஒய்ஃப் அபிய நான் இங்க கடத்தருவுல பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? அபிய பாத்தீங்களா? எப்ப பாத்தீங்க? இப்பதான் சார் பார்த்தேன். அவங்க கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து கடையிலே நிக்க வச்சிருக்கேன். நீங்க உடனே வந்தீங்கன்னா மேடத்தை பார்த்து பேசி உங்க வீட்டை கூட்டிட்டு போயிடலாம். சரி சரி, அபிய எங்கேயும் போக விட்டுறாதீங்க, நான் உடனே அங்க வரேன். சரிங்க சார். அம்மா அம்மா அம்மா. என்னப்பா?
நான் அபிய பாத்துட்டேம்மா. என்ன என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமாமா, நான் தான் சொன்னேன்ல, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் அபிய தேட சொல்லிருக்கேன்னு. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது ஒரு ஆள் பார்த்தா கூட அபி எங்க இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா. என் ஸ்டாஃப்ஸ்ல ஒருத்தங்க அபிய பாத்துட்டாங்க. சஞ்சீவ் என்ன சொல்ற? உன் ஆபீஸ் ஸ்டாஃப் அபிய பாத்தாங்களா? ஆமாமா, பாத்திருக்காங்க. அவங்க அபிதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அபிக்கு தெரியாம எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. ஆனா நான் போறதுக்குள்ள அபி அங்க இருந்து போயிட்டாமா. மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. ஆபீஸ் ஸ்டாஃப் பார்த்த அதே ஏரியாக்கு பக்கத்துல தான் அபி எங்கேயாவது தங்கி இருக்கணும். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுமா. அந்த ஏரியால இருக்கிற சந்து பொந்துன்னு எல்லா இடமும் தேடினா கண்டிப்பா அபிய கண்டுபிடிச்சிடலாமா. சஞ்சீவ், அபிய உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எந்த ஏரியால பாத்தாங்க? அந்த மணலி மார்க்கெட் பக்கத்துலமா. மணலி மார்க்கெட் பக்கத்துலயா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அபி நம்ம வீட்டுல இருப்பாமா. என்ன நம்புங்கம்மா. அண்ணே, அபிய கடத்தி கொண்டு வந்து நம்ம கொல்ல பார்த்தப்ப நம்ம எல்லாரையும் ஒருத்தன் அடிச்சு போட்டு அபிய காப்பாத்தின விஷயம் தீஜா மேடத்துக்கு மட்டும் தெரிய வேணானே. அப்புறம் நம்ம மரியாதைலாம் போயிடனே. ஆமாண்ணே, தெரியாம பாத்துக்கோங்கண்ணே. ஏய், இப்பதான் சிரிஜா மேடத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்களே லைன்ல வந்துட்டாங்க. பேசுன மேடம், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்தல, அப்புறம் ஏன் இன்னும் அபியை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளல? அது இல்ல மேடம், அபிய நாங்க பார்த்தோம். கடத்தி கொண்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது என்ன பிரச்சனையில மிஸ் ஆயிடுச்சுங்க மேடம். தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு தெரியாது, காலையிலக்குள்ள அபி செத்தாகணும். சரிங்க மேடம். நான் அபிய எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? இந்த வீட்ல எல்லாரும் அபிய தேடி கண்டுபிடிக்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவளை கண்டுபிடிக்க இதுவரைக்கும் எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை அபிய நான் தேடி போயிருந்தா இந்நேரம் அவ கிடைச்சிருப்பாளோ? கிடைச்சிருப்பா, கண்டிப்பா அவ கிடைச்சிருப்பா. அபிய நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நானே அபிய தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா எங்க தேடுறது? இவ்ளோ பெரிய ஊர்ல அபிய நான் எங்கன்னு தேடி போவேன்? கண்டிப்பா அபிய கண்டுபிடிச்சிடலாமா. அபிய உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எந்த ஏரியால பார்த்தாங்க? அந்த மணலி மார்க்கெட் பக்கத்துலமா. அபி மணலி பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கான்னு சஞ்சீவ் சொன்னால. போறேன், இப்பவே நான் அபிய தேடி போறேன். ஏய், அங்க என்னடா லுக் விட்டுட்டு இருக்க? வாடா. அண்ணே, நீங்க குடிச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. பிரச்சனை பண்ணா அடிச்சிருவியா? எங்க அடி பாப்பா? அது யாரா புதுசா டிக்கெட்? அவ அடின்னு சொன்னா என்ன நீ அடிச்சிருவியா? அண்ணே, என்ன பத்தி எது வேணா பேசுன, அக்காவை பத்தி மட்டும் தப்பா பேசாத. பேசினா என்னடா பண்ணுவ? உங்க அக்கா என்ன பெரிய கவர்னரா? ஏண்டா டே, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இட்லி சுட்டி விக்கிறவ தாண்டா அவ. அவ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? ஏய், அப்படிதாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? அண்ணே, சொன்னா கேளு. கேக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன அடிச்சிருவியா? ஏய், அறா
சொன்ன எங்க அக்காவை பத்தி தப்பா பேசியா? சாவ அடிச்சிருவேன். யார போய் தப்பா பேசுற? அக்கா நீ சொன்ன மாதிரியே இவனை அடிச்சு நான் ஆம்பளை ஆயிட்டேன். தேவையா இவனுக்கு? அதானப்பா என்ன அடிச்சிட்டியா நீ? உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கா. அதான் கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சேன். ஏய் போடா போடா. என்ன அடிச்சிட்டல இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. நீங்க இங்கே இருங்கம்மா. நர்ஸ், என் அத்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் கண்டிஷன் பத்தி டாக்டர் சொல்லுவாங்க. இந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணுங்க. சரி. இந்தாங்க. கடவுளே, என் அத்தைய காப்பாத்திர. என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது. சீக்கிரம். கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர். நர்ஸ் சொல்லுங்க. எங்க அத்தை குணமாயிடுவாங்கல்ல? நீங்க டைம்க்கு பிளட் கொடுக்காம இருந்திருந்தா பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். உங்க ரத்தம் உங்க அத்தையை காப்பாத்திடுச்சுங்க. உங்க அத்தை சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. பிளட் கொடுத்ததுனால லேசா தலை சுத்தம். வாங்க வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருங்க. இல்லடா, என்ன காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தது நம்ம அபிதான். அது எனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல இல்ல, இவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்தது அபி இல்ல. இல்ல, அபிதான் என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தா. மேடம், நீங்க மயக்கமா இருந்தீங்க. உங்களை யார் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். என் உள்ளுணர்வு சொல்லுது. அடிபட்டு நான் உயிருக்கு போராடி ரோட்ல கிடந்தப்போ என்னை காப்பாத்துறதுக்கு அபிப்பட்ட அவஸ்தை என்னன்னு எனக்கு தெரியும். நான் மயக்கத்துல இருந்ததுனால என்னால கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியாம வேணா இருந்திருக்கலாம். ஆனா மனசார உணர முடிஞ்சது. அபிதான் சரியான நேரத்துல ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தினா. இது நிஜம். ஆமா ஆமா இருங்க. என்ன சிஸ்டர் இது? எங்க அம்மா அபிதான் காப்பாத்தான்னு சொல்றாங்க, நீங்க ஒரு ஆள் வந்து காப்பாத்துறாருன்னு சொல்றீங்க. இல்ல சார். இத பாருமா, பொய் சொல்லாதமா. சஞ்சய், அந்த பொண்ணு பொய் சொல்றாடா. மா, சிஸ்டர் எதுக்குமா பொய் சொல்ல போறாங்க?
இதனால அவங்களுக்கு என்னமா லாபம்? சிஸ்டர், அபி மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இல்லாம எங்க வீடு பொலி வளர்ந்து கிடக்கு. எங்க குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி, எதிர்காலம் எல்லாமே எங்க அபிதான். அபி இல்லாம எங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. கடல்ல விழுந்த மண்ணை தேடுற மாதிரி திக்கு தேச தெரியாம நாங்க அபிய தேடிட்டு இருக்கோம். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு என்னால உணர முடியுது. நான் வீட்டை விட்டு வெளியே போனது தப்புதான்னு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்களை கட்டி பிடிச்சு அழணும் தான் எனக்கு